வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நாம் ஆசையும் ஞானமும் என்ற தலைப்பினை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகில் ஆசை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆசை. சரி, ஆசை இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? ஆசை இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் வாழ வேண்டும், ஒரு பொருளை அடைய வேண்டும், நான் படிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும், குழந்தைகள் திருமணம் செய்ய வேண்டும், நல்ல ஒரு மனைவியோடு கணவனோடு வாழ வேண்டும், அனைத்தும் ஆசைதான். அந்த ஆசை இல்லாமல் நாம் நம் வாழ்க்கையை நன்றாக நடத்த இயலாது. அந்த ஆசையானது ஒரு நேர் வழியில் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை யாரையும் பாதிக்கவில்லையோ அது ஒரு சிறந்த ஒரு ஆசை. ஒரு ஆசை இல்லை என்றால் இன்று நாம் வாழ்க்கையில் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாது. நான் ஒரு வருடத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு ஆசை. கட்டி விட்டேனா அதை நாம் சிந்தித்து செயல்படலாம். ஆனால் ஆசை இல்லை என்றால், இலக்கே இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் எந்த நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் போய்விடும். சொல்வார்கள், இந்த உலகத்தில் 3 ஆசைகள் பிரச்சனை என்று: மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசை. அப்ப தேவையான மண் இருக்க வேண்டும், தேவையான பெண் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் தேவையான பொண்ணை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி அது எங்கே பாதிக்கிறது என்றால், நான் பிறரை பாதித்து, பிறரை கஷ்டப்படுத்தி, பிறரை காயப்படுத்தி வரும் பொழுது அது ஆசை பேராசையாக மாறுகிறது. அந்த பேராசை சினமாக மாறுகிறது. அந்த சினம் கடும் பற்றாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையாகவும், வஞ்சமாக மாறுகிறது என்று மகரிஷி அழகாக சொல்கிறார். அப்ப நான் இதுபோல் இருக்காமல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். இன்று உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் போர், பகைமை, நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகள், அனைத்தும் காரணம் ஆசைதான். தேவையற்ற அளவு கடந்த ஆசைகள் ஒரு மனிதனை, அந்த நாடை கஷ்டப்படுத்துகிறது. இன்று பல குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், இன்று பெரிய பெண்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் போரினால். அதற்கும் காரணம் அந்த ஆசை என்ற பேராசைதான். ஒருவனுக்கு நான் அடுத்த நாட்டை அடைய வேண்டும், எந்த நாட்டையும் நான் நன்றாக வைத்துக் கொள்ள வாழ விடக்கூடாது என்ற பேராசை, அது பெரிய மோசமாக மாறி இன்று உலகமே சம்மதம் இல்லாமல், அனைவரும் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் தத்தெழுதிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய மகிழ்ச்சி கொடுத்த அருமையான பயிற்சிகள் நாம் நன்றாக செய்யும் பொழுது, அதை புரிந்து செய்யும் பொழுது, நம்முடைய உள்ளிருக்கின்ற பேராசைகள் நிறை மனமாக, தேவையான ஆசையாக, மனதை சமப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும். எங்கே நான் திறன் கொண்டிருக்கின்றேன், ஒரு மேல் வந்து கஷ்டமாக இருக்கின்றேன், அது சகிப்புத்தன்மை. அவர் ஏன் அப்படி இயங்குகிறார்? அவர் இயக்குவது யார்? என்னுடைய கர்மாதான். அவர் தீரும் நன்றும் பிறர் வாரா என்று சொல்வார்கள். ஒருவரை கஷ்டப்படுத்துகிறார் என்றால் அது காரணம் நான் தான், கர்த்தா நான் தான், அவர் ஒரு கருவிதானே, அவரை நான் சகித்துக் கொள்கின்றேன் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே மாற்றம் வரும். அதுபோல் கடும் பற்று இல்லாமல், தேவைக்கு மேல் பொருளை சேர்க்காமல், நாம் ஈகையோடு கொடுக்கின்ற குணத்தோடு இருக்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல மாற்றம் வர வாய்ப்பு இருக்கின்றது. முறையற்ற பால் கவர்ச்சி தேவையில்லை. நான் கற்பு நெறியோடு இருக்க வேண்டும், நல்லதே சிந்திக்க வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுது அங்கே ஒழுக்கமாக வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். எனக்கு உயர்வுதாழ் மனப்பான்மை இல்லை, நான் சமநோக்கோடு இருக்கின்றேன், நல்லதே நினைக்கின்றேன் என்று பார்க்கும் பொழுது அனைவரையும் அப்படியே பார்க்க வாய்ப்பு இருக்கின்றது. நான் உயர்ந்தவன், யாராவது சேர்ந்து மொத்தவங்களும் மோசமானவர்கள் அப்படி நினைக்காமல், அனைவரும் சமம்தான், அனைவரும் இறைதான், எனக்குள்ளும் இறை இருக்கின்றது, என் மனைவிக்கு இருக்கின்றது, அனைவருக்கும் இருக்கின்றது. ஒருத்தரை நன்றாக பார்க்கும் பொழுது நாம் சம நோக்கோடு நம் வாழ்க்கையை நடத்த முடியும். இறுதியாக வஞ்சம். நான் அவரை காயப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் அவரை மன்னித்து நல்ல எண்ணங்களோடு
அவரும் வாழ்க்கை நன்றாக வருவதற்கு நாம் உதவியாக இருக்கும் பொழுது நம்முடைய உலகமே ஒழுங்கோடு ஒரு அருமையான விஷயமாக மாறும் பொழுது அது ஞானமாக மாறுகிறது என்று மகிழ்ச்சி வைக்கின்றார்கள். அந்த ஞானம்தான், அந்த அறிவுதான் நம்மை நல்ல வழியில் வாழ வைத்து நாம் உயர்வதற்கு, சிறப்பதற்கு, சாதிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி நிறைவு பெறுகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.